இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வசனம் எப்படியாக கிரியை செய்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை குறித்து உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி நாம் வாசிச்சிருக்கிறோம், இல்லை படித்திருக்கிறபடி விதையை குறித்தும் நல்ல நிலத்தை குறித்தும் வசனங்களை நம்ம படிக்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போனான், அவனுடைய விதை பலவாறான இடங்களில் விழுந்தது. இப்போ நல்ல நிலத்துல விழுந்த விதைகளோ 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த விதையை குறித்து ஆண்டவர் சொல்றார், நல்ல நிலத்துல அது விழ வேண்டும். இன்னைக்கு இருதயம், ஒரு மனுஷனுடைய இருதயம் ஒரு நல்ல நிலமாக இருக்கிறது. நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், பைபிள்ல இருதயம் என்று சொல்லுகிறது நம்முடைய சிந்தையை குறிக்கிறது. அந்த இருதயம் என்று சொன்னால் இந்த ஹார்ட் இல்லை, அந்த பிளட்டை பம்ப் பண்ணுது, இந்த ஹார்ட்னு எடுத்துக்கூடாது. இருதயம் என்று சொல்வது, ஹார்ட் என்று சொல்வது மைண்ட், மனிதனுடைய சிந்திக்கிற களம், அதுதான் மனுஷனுடைய இருதயம் என்று சொல்லுது. அப்போ இந்த ஹார்ட் அல்ல, இருதயம் என்று சொல்வது எல்லா நினைவுகளினுடைய உறைவிடமாக இருக்கிற உங்களுடைய சிந்தை மண்டலம். அப்போ யுவர் மைண்டு, அதுதான் வேதம் நல்ல இதயம், இருதயம். அப்போ கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நம்முடைய மனதில், உங்களுடைய சிந்தையில எவ்வளவாக அதிகமாக பதிய வேண்டும். நிறைய காரியங்கள் அதை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய பிரசங்கங்களை யாரானாலும் செய்தாலும் கூட, பெரிய பெரிய சத்தியங்களை நீங்கள் கேட்டு கற்றுக்கொண்டாலும் கூட, அந்த சத்தியங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெர்மனண்டான, ஒரு நிலையான இடத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதனால ஒரு பயனும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது, மகத்தான உண்மைகள், ப்ரொஃபவுண்டான ட்ரூத்ஸ் அண்ட் விஸ்டம், அநேக வார்த்தைகள், இருதயத்தை தொடர வார்த்தை, இவ்வளோ வசனங்களை கேட்டும் கூட இன்றைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபத்தை காண முடியாமல் தவிக்கிற சூழலை நாம் அநேக நேரத்தில் பார்க்கிறோம். ஏன் அந்த சூழல் என்று பார்த்துட்டு சொன்னா, வேத வசனம் எத்தனை முறைதான் பிரசங்கிக்கப்பட்டாலும் அது உங்களுடைய இருதயத்துல ஆழமாக தங்கணும். அது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி அந்த வசனத்தை பாதுகாக்கும் பொழுதுதான் அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில அது கொண்டு வருகிறது. தேவ வசனம் உங்களுடைய இருதயத்துல பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்ல நிலம், உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அது கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் அபவ் ஆல் திங்ஸ். எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதனுடைய இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளமாக இருக்கிறது. ஏன்? இன்னைக்கு நம்முடைய மனதுல பலவிதமான காரியங்கள் இடம் பிடிக்கிறது, பலவிதமான கேள்விகள், பலவிதமான சிந்தனைகள். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை பாதுகாக்க முடியாம என்ன செய்றோம்? இந்த உலகத்துல சினிமா, திரைப்படங்கள், மனிதனுடைய பேச்சு, அப்புறம் உங்களுடைய நினைவலைகள், நேச்சுரல் பேரியர்ஸ், இயற்கையாக நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்கும் பொழுது, யோர்தான் அது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற காலம். அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற காலத்துல இயல்பாக யாரும் யோர்தானை கடக்க முடியாது. அது ஒரு நேச்சுரல் பேரியர், அது இயற்கையான ஒரு தடை. ஆனால் அந்த தடையும் கூட தேவனுடைய ஜனங்கள் பார்க்காதபடிக்கு, அந்த தடையையும் கூட யோசுவா, அவர்களை நடத்தின லீடர், தலைவன், அந்த இயற்கையாய் தோன்றின அந்த சேலஞ்ச் தடையும் கூட அவன் பார்க்காதபடி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் அது உன்னுடைய மனதை விட்டு பிரியாது இருக்கட்டும், அதை இரவும் பகலும் நீ சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். யோசுவா ஒரு நல்ல தலைவனாக இருந்தான். அத்தனை லட்சம் ஜனங்களை
அந்த யோர்தானை விட்டு அவர்கள் கடந்து கானானுக்குள்ள போகணும். அந்த யோர்தான் நடுவுல குறுக்க நிக்குது. 3000 feet, 3000 அடி அகலமாய் ஓடுகிற யோர்தான். 3000 அடி அவ்வளவு நீளம். அந்த 3000 அடியை நீங்க கடந்து போகணும். இது எப்படி முடியும்? பாசிபிலிட்டி இருக்குதா? 3000 அடியை நீங்க தாண்டி போகணும். அவ்வளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு யோர்தான் நதி. இயல்பாக அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற காலத்துல யாருமே கரையை கடக்க மாட்டாங்க. அது அந்த வெள்ளம்லாம் ஓய்ந்து முடிஞ்சு அந்த தண்ணீரெல்லாம் கொஞ்சம் வற்றி போன பிறகுதான் அந்த நதியை நீங்க கடக்க முடியும். அப்போ யோர்தான் நதியும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அந்த மழை காலம் முடிகிற வரையிலும் ஜனங்கள் யாருமே கடக்க முடியாது. ஆனால் 10 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் மக்கள் அதை கடந்து போகணும். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை. அந்த தடையை கடந்து போனாதான் அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை போய் அடைய முடியும். இயல்பாகவே நம்முடைய மனதுல, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையோ அல்லது நீங்கள் சாதிக்க விரும்புகிற காரியத்தையோ அல்லது நீங்கள் அடைய விரும்புகிற காரியம், இன்னைக்கு வாழ்க்கையில் அநேகருக்கு லட்சியம் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டு நிறைய பேருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள் உண்டு. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கு இருக்கிறீர்கள். எனக்கு சொல்லப்போனா எனக்கு ஊழியத்துல இந்த 2024 ஆண்டு பல காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு லக்கு இருக்குது, ஒரு கோல் இருக்கு. ஊழியத்துல, சபையில, ஃபேமிலியில, குடும்பத்துல, பர்சனல் லைஃப்ல, ஃபைனான்சியலி, அப்புறம் ரிலேஷனலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய கோல் இருக்கு, சரீர ரீதியான கோல் இருக்கு, பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பார்க்க வேண்டும், இன்கம் கெப்பாசிட்டியை கூட்டணும். இப்படி நிறைய சேலஞ்சஸ் இன்றைக்கு இந்த ஆண்டுல, இந்த 2024 ஆண்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். நான் சொன்னபடி இந்த ஆண்டு ஒரு இயர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் என்று சொன்னேன். ஒரு விரிவாக்கத்தின், ஒரு பெருக்கத்தின் ஆண்டு. ஆண்டவர் அதை தீர்க்க தரிசனமாக அந்த தீமை கொடுத்தார் இந்த ஆண்டுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு தீம். அதற்கு வேத ஆதாரத்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய வீடுகளில் அந்த வசனங்கள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக இது ஒரு விரிவாக்கத்தின் ஆண்டு. உன் எல்லைகளை நீ விரிவுபடுத்து, உன் திரைச்சிலைகள் பெருகட்டும், அகலப்படுத்தப்படட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார்ல, அந்த வசனத்தின் அடிப்படையில 54ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை, enlarge the place of your tent, உன்னுடைய எல்லைகளை நீ விரிவுபடுத்து. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய எல்லைகளை நீ விரிவுபடுத்து, விசாலமாக்க. enlarge the place of your tent, let them stretch out the curtains of your dwellings. உன் எல்லைகளை விரிவுபடுத்து. அப்போ அதை நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் மல்டிப்ளை ஆகணும், உங்களுடைய எல்லைகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்டியானிட்டி ஆர் கிறிஸ்டியன் லைஃப் இன்வால்வ்ஸ் growth என்று சொல்லுவோம். தமிழ்ல கிறிஸ்துவ ஜீவியம் வளர்ச்சியை கொண்ட ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் வளர்ச்சியை கொண்ட. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா என் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அப்படி நம்ம சொல்வோம்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஜீவியத்தை பார்த்துதான் இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. என்ன நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றீங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க, ஆனா உங்க ஜீவியத்துல இன்னுமே ஒரு முன்மாற்றம் மாதிரி இல்லையே, உங்க வாழ்க்கையில உள்ள வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியலையே. அது அப்படிப்பட்ட சாட்சியை உடையவர்களாக நாம் இருக்கவே கூடாது. நாம் விசுவாசிகள் என்று சொல்வோமானால், ஆண்டுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்றோம்ல, அப்போ நம்முடைய வாழ்க்கையில growth இருந்துகிட்டே இருக்கணும், டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்டாக்னன்டாக இருக்கிறேன், நான் முன்னாடியும் போல பின்னாடியும் போல அப்படி என்ற நிலையே கிடையாது. எய்தர் நீங்க முன்னேறணும், எல்லாம் பின்னேறணும். எய்தர் யூ grow or you backslide.
நீங்கள் ஒன்று முன்னேறணும், இல்ல பின்னோக்கி போகணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எய்தர் நீங்கள் முன்னேறணும், இல்லைன்னா பின்னாடி போகணும். அநேகர் சொல்லலாம், நான் முன்னேற்றத்தையும் காணலை, பின்னேற்றத்தையும் காணலன்னு சொன்னா, அப்போ நீங்க பின்மாற்றத்தை தான் போறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பேக் ஸ்லைடிங். அப்போ நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். டெவலப்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும். growth, வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கணும். இந்த ஆண்டில் நீங்கள் அதை எப்படி செய்ய போகிறீர்கள்? அதற்கு உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் நல்ல நிலமாக பாதுகாக்க. யோசுவாவை குறித்து நான் சொன்னேன், அவன் அந்த பெரிய யோர்தான் நதி, பெரிய தடை, நேச்சுரல் பேரியர். 10 லட்சம் ஜனங்கள் அந்த யோர்தான் நதியை கடந்து போகணும். இயல்பாக நம்முடைய மனதில், இயல்பாக எல்லாருடைய மனதில் வரக்கூடிய காரியம் அது முடியாது, சாத்தியமற்றது. அது எப்படி நடக்கும்? ஆனால் யோசுவா அந்த கடினமான சூழலை எப்படி மேற்கொண்டான்? நீங்க உங்க வாழ்க்கையில் அநேக கடினமான சூழல்கள் உங்களுக்கு வரும். கடினமான சூழல்களை நீங்க சந்திக்கக்கூடும். நிறைய கஷ்டமான காரியம். எப்படி இந்த சூழலை நம்ம ஜெயிக்கிறது, எப்படி நம்ம இந்த சூழலை மேற்கொள்றது அப்படின்னு நீங்க எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இது முடியவே முடியாது. எல்லாமே அது எதிர்மறையா இருக்கு. எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. எப்படி இது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, அப்பேற்பட்ட சூழலிலும் நீங்கள் உங்களுடைய கடினமான சூழலை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, மேற்கொள்றதுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் திடப்படுத்தி வச்சிருக்கணும். கண்ணால பார்க்கிறதை நீங்கள் நம்பி, அல்லது நீங்க போகிற சூழலை பார்த்து. இந்த ஜூன் மாசத்துல அநேகருக்கு வர இயல்பான பிரச்சனை என்னன்னா ஸ்கூல் ஃபீஸ். அநேகர் அவருடைய உபத்திரத்தை, இந்த மாசத்துல இருக்கிற ஸ்கூல் ஃபீஸை குறித்து நீங்க ஒருவேளை ரொம்பவும் கலங்கி இருக்கலாம். ஒருவேளை நீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்கன்னா அந்த பேர்டன் நீங்க உங்களுக்கு தெரியும். 1,80,000, 20,000, 30,000 அப்படின்னு நிறைய காலேஜஸ்ல. இது எப்படி நடக்கும்? இது எப்படி இந்த மாதத்துல இவ்வளவு பணத்தை நம்ம தேவைகளை சந்திக்க முடியும் அப்படின்னு நீங்க ரொம்பவும் அதை குறித்து யோசிச்சிருக்குன்னு சொன்னா, உங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சின காரியம் அது இயல்பா. இது ஒரு கஷ்டம். இயல்பா இந்த ஒரு பட்ஜெட், இது எப்படி இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்க போறோம் அப்படின்னு ஒரு வேளை நினைத்தாலும், இந்த சூழலை ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் எப்படி வைத்துக்கொள்ளணும்? வேத வசனத்தின் மூலமாக. அதனால்தான் யோசுவா ஆண்டவர் சொன்னார், அவனை ஒரு நல்ல தலைவனாக உருவாக்குறதுக்கு, அவனை ஊழியத்துல ட்ரெயின் பண்றதுக்கு, பக்குவம் பண்றதுக்கு, அத்தனை லட்சம் ஜனங்களையும் என்ன பண்ணணும்? அவன் கானானுக்குள்ள கொண்டு போகணும். வழியில நிறைய பிரச்சனையை சந்திக்க கூடும். முதல் பிரச்சனை தான் யோர்தானுக்கு அப்புறம் எரிகோ இருக்கு. எரிகோவுக்கு அப்புறம் அந்த கானான்ல இருந்த அத்தனை ராஜாக்கள், அதுக்கப்புறம் இந்த மலை நாட்டை தாரும் என்று காலேபு சொன்னானே, எப்ரோன்ல ஆனாக்கியமர்கள் இருந்தாங்க, ராட்சசத கூட்டம். அவங்கள பார்க்கணும். இவ்வளவு பெரிய சேலஞ்சஸ், இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள், அசாதாரணமான காரியங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. எப்படி யோசுவாவால அத்தனை லட்சம் ஜனங்களை ஒரு திடமனதாய் இருந்து நடத்தும்படி அவனுக்கு எங்க இருந்து அவ்வளவு பலனும் தைரியமும் இருந்ததுன்னு சொன்னா, ஆண்டவர் யோசுவாவை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதே ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து அழைக்கிறார். என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் அப்படின்னா கர்த்தருடைய வசனம், வார்த்தை, இதை நீ இரவும் பகலும் இதுல நீ தியானமா இருக்கும் பொழுது உன் வழியை நீ வாய்க்க போன. அப்படின்னா என்ன? உங்களுடைய மனதுல நீங்க 24 hours, 24 மணி நேரமும் வசனத்தையே தான் சிந்திக்கணும். வசனத்தை தவிர வேற எதையுமே சிந்திக்க கூடாது. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மனதுல நீங்க சிந்திக்கிற காரியங்கள் எதுவா இருக்குன்னா, டிவி, சினிமா, உலக காரியம், அல்லது இந்த நியூஸ்ல கேட்கறது, டாக்டர் சொன்னது, சொந்தக்காரங்க சொன்னது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து சொன்னது, உங்களை பார்த்து நீங்க ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க போய் சொல்லுங்களேன். நீங்க போய் யாருன்னா சொல்லுங்க, நானு ஒரு காரியம் செய்யலாம், ஒரு தொழில் தொடங்கலாம், ஒரு பிசினஸ் தொடங்கலாம் இருக்கிறான்னா 10ல் 8 பேர் திரும்ப சொல்லுவாங்க, அது உன்னால முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லும் பொழுது உங்களை
பலவீனப்படுத்துறதுக்கு 10ல் ஒரு 8 பேர் இருப்பாங்க. 2 பேர் தான் செய்யலாம், பார்த்துக்கலாம், அது செய்ய முடியும் என்று ஒரு வேளை சொல்லலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அப்படி உங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் குறைவு. இதன் மத்தியில எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் திடமனதோடு வைத்துக் கொள்ள முடியும்? இது ஆண்டு வாக்குத்தத்தம் இருக்கிறது. முன்னேற்றத்துக்கான பிராமிஸ் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக வைத்து எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீர்கள் என்பதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் வேத வசனத்தினால தொடர்ச்சியாக நீங்கள் அதை மெருகேத்தி கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்மறையான பல காரியங்களை ஜெயிக்க முடியும். அப்போ உங்களுடைய மைண்டில் நீங்க கான்ஸ்டன்டாக கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். மோசேவுக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். மோசேவுக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆனா என்ன பண்ணார் மோசே? வாங்கிட்டு அந்த 10 கட்டளையை வாங்கி மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாரு. ஜனங்க பண்ற அட்டுழியத்தை பார்த்து அப்படியே போட்டு அந்த 10 கட்டளையை உடைச்சு போட்டுட்டாரு. ஆண்டவர் கையாலவே எழுதி கொடுத்த வெளிப்பாடு. ஆண்டவருடைய சொந்த விரலினாலே அந்த 10 கட்டளைகளை எழுதி 40 நாள் உபவாசம் போட்டு சாப்பிடாம குடிக்காம 40 நாட்கள் சீனாய் மலையில ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருந்து மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் சொன்னபடி 40 நாட்கள் சாப்பிடாம குடிக்காம ஆண்டவரே தம்முடைய சொந்த கையால எழுதி 10 கட்டளைகளை கொடுத்து கீழே அனுப்புறாரு. அந்த 10 கட்டளைகள்லாம் மோசே வாங்கிட்டு கீழே இறங்கி வராரு. ஜனங்க என்ன பண்றாங்க? கண்ணுக்குட்டியை செஞ்சு தங்கத்தினால ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன மோசே வரமாட்டாரு, இனிமேல் நம்மளை நடத்துறதுக்கு ஊழியக்காரர் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை நடத்துறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை நாமே செய்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க. மோசே போனாரு, அவர் இருக்கிறாரோ செத்தாரோ, இனிமேல்ட்டு அவர் எப்போ வர போறாரு, அதனால நம்மளை நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, நம்ம ஒரு கண்ணுக்குட்டியை செய்து கொள்ளலான்று அவங்க என்ன பண்ணாங்க, ஆரோனை இன்சார்ஜா போட்டு போனாரு ஆண்டவர். மோசே ஆரோனை தன்னுடைய சகோதரனாகி ஆரோனை இன்சார்ஜா போட்டு நான் வர வரையும் உங்களை பாருன்னு. ஆரோன் என்ன பண்ணாரு, ஜனங்க கொடுத்த டிமாண்ட் ப்ரெஷர் சொல்லி பார்த்தாரு, ஜனங்க கேட்கல. இல்லைன்னா இன்னும் நாங்கள் கொண்டு போட்டுருன்னு சொன்ன ஜனங்க கொடுத்த ப்ரெஷர்ல ஆரோனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி, உங்க டிமாண்ட் படி உங்க காதுல இருக்கிற தங்க நகை எல்லாம் கழட்டி கொடுங்க. எல்லாரும் கையில இருந்த தங்கத்தை எல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் ஒரு நெருப்பு களத்துல போட்டு அந்த மோல்டா ஊத்துனா அது ஒரு கண்ணுக்குட்டியா வந்தது. இதுதான் உங்க கடவுள், இதை வணங்குங்கன்னு ஆரோன் ஜனங்களை என்ன பண்ணிட்டான், அவன் ஜனங்களுடைய ப்ரெஷருக்கு ஈல்ட் பண்ணிட்டான். ஆண்டவருடைய சித்தத்தை விட்டான். மோசே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை மறந்துட்டான். ஜனங்க கொடுத்த ப்ரெஷருக்கு என்ன பண்ணிட்டான், ஆரோன் ஈல்ட் பண்ணி அவங்கள விக்கிரகத்துக்குள்ள மோசே கீழே இருந்து இறங்கி பார்த்தா ஒரு ஆசாசியா ஆண்டோடைய கையில இருந்து 10 கட்டளையில வாங்கி ஜனங்களை பார்க்க வர்றார். ஆனா ஜனங்க பண்ண கொடிதான காரியம், அவருக்கு பயங்கரமான கோபம். அப்படியே 2 கற்பலைகளையும் கீழே போட்டு உடைச்சிட்டார். அவ்வளவு வெளிப்பாடு. 40 நாள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல நேருக்கு நேர் பேசி வாங்கிட்டு வந்தது. ஒரே ஒரு மணி நேரம் கேப்ல 40 நாள் பெற்ற அபிஷேகம்லாம் போச்சு. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. பாருங்க, திரும்பியும் 2வது முறை போறாரு. திரும்பியும் மோசே திருப்பி என்ன பண்றாரு, அதுல நீங்கள் உபாகமத்துல 10ஆம் அதிகாரத்துல அருமையா போட்டிருக்கு. எனக்கே அது இந்த நாட்கள் அதை படிக்கும்பொழுது ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள்ல போட்டிருக்குது. நீ முன்பு போல, ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணாரு, முதல்ல அவரே தன்னுடைய சொந்த கையால 2 கற்பலைகளை வெட்டி அவர் கையால எழுதி தம்முடைய சொந்த கரங்களால கற்பலைகளை அவரே வெட்டி அவருடைய கரங்களால எழுதி கொடுத்து அனுப்பிச்சாரு. மோசே என்ன பண்ணான், போட்டு கீழே உடைச்சிட்டான். இப்ப திருப்பி 2வது முறை வர சொல்றாரு, மேல ஏறி வா. இப்ப ஆண்டு சொல்றாரு, நீயே என்ன பண்ண, உன் கையாலே இப்ப இந்த கற்பலைகளை வெட்டு.
நான் எழுதி தரேன், ஆனா நீ தான் என்ன பண்ணும், அந்த கற்பலகைகளை, அந்த டேப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த 2 அந்த கல்லுனால செய்யப்பட்ட ஒரு பிளேட் மாதிரி, அதை நீயே வந்து என்ன பண்ணு, சிற்பம் வடிச்சு எடுத்துட்டு வா, மேலே ஏறி. அப்புறம் சொல்றாரு, இத நீ செய்கிறதற்கு முன்பாக, இந்த கற்பலகைகள் எல்லாம் நீ செய்யறதுக்கு முன்னாடி அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியும் செஞ்சு வச்சுட்டு வான்றாரு. ஏன்னா முதல் முறை என்ன பண்ணிட்டான், கொடுத்த கற்பலையை தூக்கி போட்டு உடைச்சிட்டான். நான் 2வது முறை அவன்கிட்ட கொடுத்தா திருப்பியும் போய் எங்கன்னா தொலைச்சிருவான், இல்லை எங்கன்னா போட்டு உடைச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை செஞ்சு வச்சுட்டு வா, உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு வை, செஞ்சுட்டு அப்புறம் அதை செஞ்சு மேலே கொண்டு வான்றார். 2வது முறை ஆண்டவர் தெளிவாயிட்டார். ஏன்னா இவன்கிட்ட வசனத்தை கொடுத்தா என்ன பண்றான், அதை வைத்து காக்கிறதுக்கு அவனுக்கு சூழல் இல்லாதனால சூழலை பார்த்து என்ன பண்றான், உடைச்சு போட்டுறான். அதனால சொல்ற 2வது முறை ஒரு உடன்படிக்கை பெட்டியை நீ செஞ்சுட்டு மேலே வான்றார். அங்கதான் உடன்படிக்கை பெட்டி அங்க வருது. 2வது முறை உடைச்ச பிறகுதான் உடன்படிக்கை பெட்டி ஆண்டு சொல்றாரு. ஒரு பெட்டியை நீ கேசியா உட்ன்னு இருக்கு, அந்த மரத்தினாலே ஒரு உடன்படிக்கை பெட்டிய நீ செய்து கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ மோசே 2வது முறை அவன் மலையில ஏறதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு வச்சுட்டு போறான். அப்ப நான் இந்த வசனத்தை ஐ திங்க் ஃப்ரைடே ஈவினிங் அதை வாசிக்கும் பொழுது நானும் என்னோட மனைவியும் ஒரு லேக்குக்கு போயிட்டோம். அந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தை செய்யும்படி நானும் என்னோட மனைவி ஒரு நதி ஓரம் போய் அங்க நான் தனியா இந்த வசனங்களை படிச்சு கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தார். எவ்வளவு நாள் நான் பைபிளை படிக்கிறேன், எனக்கு இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போ சொல்றாரு ஆண்டவர், அங்க உன்னிப்பாக கவனிக்கும்படி ஆண்டு சொன்னார். 2வது முறை போகும்போது தான் உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படி ஆண்டு சொல்றாரு. அப்ப நான் கேட்டேன், எதுக்கு 2வது முறை உடன்படிக்கை பெட்டி, ஏன் முதல் முறை சொல்லியிருக்கலாம்? அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எதை காண்பிக்கிறது? உடன்படிக்கை பெட்டி நம்முடைய கிறிஸ்துவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம எத்தனை வசனத்தை வெளிப்பாட பெற்றிருந்தாலும் அந்த வசனத்தை உங்கள் இருதயத்துல காத்து வைக்கிறதுக்கு கிறிஸ்துவாகிய இயேசு அவர் இருந்தால் வெளிய உங்களுடைய சிந்தையில கிறிஸ்துவை நீங்கள் எந்த நேரமும் வச்சீங்கன்னா தான் இந்த உலகத்துல நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வசனமும் உங்க வாழ்க்கையில பதிலையும் கிரியையும் கனியையும் கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 24 மணி நேரமும் நீங்க கிறிஸ்துவையே சிந்தித்து கொண்டிருக்கணும். கிறிஸ்துவ சிந்தை அப்படின்னா என்ன? உங்க சிந்தையில இயேசுவை தவிர வேற எதுவுமே சிந்தை எப்பவுமே அந்த ஜெப சிந்தை. சார்லஸ் ஃபின்னி என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்தினுடைய வெற்றி, அதே காலத்துல வாழ்ந்தவர் தான் D.L. மூடி. சார்லஸ் ஃபின்னினுடைய ஊழியத்துல 5 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். D.L. மூடியினுடைய ஊழியத்திலையும் 5 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. 2 பேரும் மரிச்சு போனாங்க. D.L. மூடியும் சார்லஸ் ஃபின்னியும் ஒரே காலகட்டத்தில் ஊழியம் செஞ்சவங்க. சார்லஸ் ஃபின்னினுடைய ஊழியத்தில் 5 கோடி ஜனங்கள், D.L. மூடியினுடைய ஊழியத்துல அவருடைய க்ரூசேடு கன்வென்ஷன்லாம் வந்தவங்களை வெள்ளைக்காரங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா எல்லாத்தையும் எழுதி வைக்கிற பழக்கம். எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க. அவங்க கூட்டத்துல எத்தனை பேர் வந்தாங்க, இந்த நாள்ல நடந்த கூட்டம், இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு காணிக்க வந்தது, இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இவ்வளவு பேர் சபைக்கு வந்தாங்க, அட்ரஸ், ஃபோன் நம்பர், எதை வேணாலும் அவங்க எழுதி வச்சிருவாங்க. அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த சொப்பனத்தை கூட எழுதி வைப்பாங்க. ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் இந்த 8ஆம் தேதி எனக்கு காலையில இந்த சொப்பனத்தை கொடுத்தாருன்னு டைரியில எழுதி வச்சிருவாங்க. அப்போ 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவங்க டைரியை திறந்தீங்கன்னா அவங்க வாழ்நாள்ல எத்தனை கனவு கண்டாங்க, என்ன நாள்ல எந்த டேட்ல இருந்ததுன்னு அவங்க அழகா சொல்ல முடியும். அது வந்து ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜேர்னல் எழுதுற பழக்கம் ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு சிலர் எழுதி வைப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வரவு செலவெல்லாம் எழுதி வைப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு. வெள்ளைக்காரர்களுக்கு அந்த பழக்கம். அதனால அவங்க ஊழியத்துல, D.L. மூடி ஊழியத்துல எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்ற எக்ஸாக்ட் நம்பர் அவர்களுக்கு இருந்தது. அப்போ இவருடைய ஊழியத்திலையும் அவருடைய ஊழியத்திலையும் கிட்டத்தட்ட 2 பேருமே ரிவைவலிஸ்ட். 5 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா அதுல ஒரு டிஃபரன்ஸையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, சார்லஸ் ஃபின்னினுடைய ஊழியத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்ல 90க்கும் மேற்பட்ட ஜனங்கள் சாகிற வரையிலும் பின்மாற்றம் அடையாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையில அவங்க பெற்ற ரட்சிப்பை காத்து கொண்டார்கள். அதே D.L. மூடி ஊழியத்துல
அவருடைய கூட்டத்துல ரட்சிக்கப்பட்ட 100% ஜனத்துல 50% ஜனங்க பின்மாற்றத்துல போனாங்க. ஒன்லி 50% ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ எப்படி இவருடைய ஊழியத்துல ரட்சிக்கப்பட்டவங்க 90% மேல விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. ஆனா இவர்ல ஒரு 50% ஆஃப் ஜனங்க பேக் ஸ்லைட் ஆகி போயிட்டாங்களேன்னா, சார்லஸ் ஃபின்னி அவருடைய புக்ல எழுதுறாரு, நீங்கள் வெளியில இருக்கிற 99 ஆடு மந்தையில இருக்கு, ஒரு ஆடு வெளியே இருக்கு. அந்த ஒரு ஆட்டை தேடி போறத காரணமா வச்சு 99 ஆடை விட்டுறீங்க. சிலரு 99 ஆடை கவனம் வச்சுட்டு வெளியில இருக்கிற ஒரு ஆடை விட்டுறாங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். 100 ஆடு ஆண்டவர் சொன்னார். மந்தையில 99 ஆடு, காணாம போன ஆடு வெளியே. அந்த காணாமல் போன ஆடை தேடி நல்ல மேய்ப்பன் போனான்னு வசனம் இருக்கு. அப்ப மந்தையில இருக்கிற 99 ஆடை விட்டுட்டு நீங்க ஒரு ஆட்டு பின்னாடியும் போக கூடாது. அந்த ஒரு ஆட்டை தேடி போறேன்ட்டு சொல்லி இந்த 91 நீங்க விட்டுறக்கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். இப்ப அடுத்ததா அவர் சொன்னாரு, என்னுடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம், நான் எந்த நேரமும் ஜெப சிந்தையோடவே என் வாழ்க்கையை நான் நடத்த பழகி கொண்டேன். அவர் சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில நான் முட்டி போட்டு ஜெபிக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கலாம். லிட்ரலி நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் முட்டி போட்டு ரூமை சாத்திட்டு ஜெபிக்கிற இது பிராக்டிக்கலி முடியாது. ஆனா நான் நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, பிரயாணம் பண்ணும் பொழுது 24 மணி நேரமும் ஜெப சிந்தைனா என்ன? எப்பவுமே வசனம், எப்பவுமே ஆண்டவர், எப்பவுமே என்னுடைய மனதுல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா, கவலை இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம, உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை எங்க வரும்னு சொன்னா, யாருடைய மனதுல கவலையோ சந்தேகமோ கலக்கமோ இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஆண்டவருடைய கிருபை ரொம்பவும் ஃப்ரீயா பாயும். வரி ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கிருபை ஃப்ரீ ஃப்ளோ இருக்காது. ஆண்டவருடைய கிருபை எங்க அதிகமாய் செயல்படும், எந்த மனிதனுடைய வாழ்க்கையில திரும்ப ஆண்டவருடைய கிருபை வேகமா கிரியை செய்யும்? கவலையே படாம வாழ்க்கையில இந்த மன அழுத்தம், புலம்பலும், தவிப்போம், கம்ப்ளைண்ட்டும், காசிப்போம், மர்மரிங்னு சொல்றோம் தெரியுமா, புறங்கூறுதல், கோபம், எரிச்சல், எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தாலும் இல்ல பஞ்சவேஷம், எப்ப பார்த்தாலும் இல்ல இது அது இல்ல அது சரி இது சரி புலம்பிக்கிட்டே இருக்குது. ஐயோ இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசி புலம்பலு புலம்பலு புலம்பலு, கவலை கவலை கவலை, அப்படிப்பட்ட இடத்துல தேவ கிருபை செயல்படாது. மாறாக ஜெப சிந்தை என்று சொல்றோம். இந்த ஜெப சிந்தை எது? வரி ஃப்ரீ லைஃப், லெட் கோ லைஃப். அப்படின்னா எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் எல்லாத்தையும் ஆண்டவர் கையில ஒப்படைச்சிட்டேன். அவர் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எனக்காக குறித்த நேரத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி நீங்கள் இருக்க. சில நேரத்துல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில குறித்ததை, உங்களுக்கு சில காரியத்தை நிறைவேற்றணும், சில காரியத்தை உங்களுக்கு குறித்து வைத்ததை அவர் சொன்னபடியே செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் குறித்ததை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவை. ஜெப சிந்தை, நீங்க 24/7 24 மணி நேரமும் உங்களுடைய மனதுல நீங்கள் கிறிஸ்துவையே சிந்திச்சுட்டு இருக்கணும். இயேசுவையே நீங்கள் பார்த்துக்கணும். எதை குறிச்சும் லெட் கோ லைஃப், நான் எதையும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. என் வாழ்க்கையில குறிச்சதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். எந்த நேரத்துல எனக்கு தேவைகள் சந்திக்கப்படுமோ சந்திக்கப்படும். பண தேவைகள் சரியான நேரத்துல வரும். என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் சரியான நேரத்துல, சரியான ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளைய தேவன் எனக்காக குறிச்சு வைத்திருக்கிறார். நேற்று ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, அவருக்கு கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு அவரு என்ன பண்ணாராம், கல்யாணமே பண்ணாம ஊழியம் செய்யணும்னு பொருத்தனை பண்ணிட்டாரு. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் செய்யாம தான் நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லி அவர் அப்படி ரொம்ப கட்டுக்கோப்பா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனிதன் வந்து அவருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும், சின்ன வயசுல அவருக்கு நடந்தது, அவருடைய அம்மாவுடைய மரணத்துல ஏற்பட்ட காயம்,
அவருக்கு இருந்த எல்லா காரியத்தையும் ஒன்னத்தையும் கிளீனா சொல்லிட்டு கடைசியா சொன்னாராம், நீ திருமணம் பண்ணாம ஊழியம் செய்ய போறன்னு வேற சொல்லிட்டு இருக்கிற. நீ அப்படி செஞ்சினா நீ என்னுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருவ. உன்னுடைய விருப்பம் திருமணம் அற்ற ஊழியம், ஆனா நீ அப்படி செய்வாய், என்னால் என் நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருவன்னு சொல்லிட்டு அந்த தேவ மனிதன் சொன்னாராம், உன்னை தேடி ஒரு வரன் வரும், உன்னை தேடி ஒரு மாப்பிள்ளை விட்டார் பொண்ணு விட்டார் வருவாங்க. அந்த வீட்டுல 4 பெண் மகள் உண்டு. அதுல 4வது மகளை நான் உனக்கு மனைவியாக குறிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சொன்னாராம், 4 பெண்கள் உள்ள ஒரு குடும்பத்துல 4வது உள்ள கடைசி பெண் உன்னுடைய மனைவியாக வருவாள். அவள் தான் உனக்கு நான் மனைவியா ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அதே போல அவர் சொன்னபடியே அவரையே தேடி ஒரு பெண் வீட்டார் வந்து அந்த சம்மதம், அதே போல 4வது மகளை மனைவியாக அவர் பெற்றுக்கொண்டார். அப்ப பாருங்க, தேவன் குறிச்சிட்டாரு உங்க வாழ்க்கையில யாருக்கு என்ன வரணும், யார் யாருக்கு எப்படிப்பட்ட இடத்துல எங்க பிள்ளை. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பெண்ணை ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு டிக் போட்டுட்டார். அந்த டிக்கு தான் உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு வரனை, ஒரு குடும்பத்தை, ஒரு பிள்ளைய, அந்த மாப்பிள்ளைய வச்சிருக்கிறார். அதுதான் நடக்கும். அது சரியான டைம், அந்த நேரம் வரும்பொழுது அது சரியா நடக்கும். ஆண்டவர் அதை குறிச்சு வச்சுட்டார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ தேவன் உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் குறிச்சு வச்சிருக்காரு. அது நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க அதுக்காக வரி பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கலாம்ல. என்ன கியூரியாசிட்டி? எப்படிப்பட்ட மனைவி எனக்கு வரும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கும். நீங்க ஃபேஸ்புக்லயும் இங்கேயும் அங்கேயும் தேட தேவையில்லை. அங்கே எங்கேயும் நீங்க போய் தேடி உங்க வாலிபத்தையும் உங்க மைண்ட்ல நீங்க பல விதமான தேவையில்லாத கற்பனையை நீங்க வளர்த்துக்கிட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உண்மையா நீங்கள் கர்த்தரை நம்பி விசுவாசித்தால் உங்களுக்கு ஏற்ற, உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானமாய் வாழும்படி உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல துணையை தேவன் உங்களுக்காக ஏற்கனவே தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். நீங்க அதுக்காக அலைஞ்சு தெரிய தேவையில்ல. நீங்க, ஆண்டவரே நீங்க என் திருமணத்தை சிறப்பா நடத்தி கொடுக்க முடியும்னு நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். கவலைப்பட தேவையில்ல. அதுக்காக நீங்க போராட தேவை. கர்த்தர் நிச்சயமாக நல்ல ஒரு சமாதானமான ஒரு திருமணத்தை ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அப்ப நீங்க அதை லெட் கோ. ஆண்டவர் பார்த்துக்குவார். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவர் அதை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. எப்பொழுதும் உங்களுடைய மனதுல 24/7 நீங்க உங்களுக்கு வரி ஃப்ரீ லைஃப், பணத்துக்காகவோ சரீர சுகத்துக்காக எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்பட. உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஐயோ பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, ஐயோ இன்னும் பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கல. ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கொள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அதையே நீங்க உங்களுடைய மனதுல ரிவர்ஸ் பண்ணணும். அதே உங்களுடைய மனதுல நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவர்கள் இப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கிற சவால்களை ஜெயிக்க வேண்டும், இப்படிதான் உலகத்தில் இருக்கிற பல விதமான பிரச்சனைகளை ஜெயிக்கணும். அப்போ ஆண்டவர் மோசேக்கு சொன்னது போல ஆண்டவர் மோசேக்கு வெளிப்பாடை கொடுத்தாரு. ஆனா அந்த வெளிப்பாடை அவன் வைக்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி அவன் உடைச்சு போட்டுட்டான். 2வது முறை ஆண்டு சொன்னார், போய் ஒரு பெட்டியை செஞ்சு வை, அந்த பெட்டிக்குள்ள இந்த கற்பனைகளை கொண்டு போய் வை. அப்ப இன்னைக்கு இந்த வெளிப்பாடு இந்த காதுல வாங்கி இந்த காதுல போயிடக்கூடாது. நீங்க உங்களுடைய இருதயமாகிய இந்த உடன்படிக்கை பெட்டியில அதை நீங்க வைக்கணும். இந்த வசனத்தை நீங்க பாதுகாக்கணும். சர்ச்சை விட்டு முடிஞ்சு போன உடனே பைபிளை ஒரு பக்கம் தூக்கி எறிஞ்சிட்டு சொல்லுங்க, ஓடக்கூடாது. நீங்க இந்த வசனம், அதுக்காக தான் நீங்க எழுதி வைக்கிறது நல்லது. அதுக்காக தான் அநேகர் என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு வரும்போது பைபிளோட ஒரு நோட்டு பேனாவையும் கொண்டு வரணும். அந்த வசனத்தெல்லாம் எழுதி வைக்கணும். இந்த டேட் போட்டு, இந்த சண்டே போட்டு, பிரசங்கியார் பேர் போட்டு, இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஊழியக்காரர் இந்த செய்தியை சொன்னாங்க, அந்த வசனத்தெல்லாம் எழுதணும். ஆமென். அப்படி எழுதுனீங்கன்னா தான் அது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அது பயனை கொடுக்கும். நீங்க கையால் எழுதுறது உங்க அது என்ன சிந்தையில ரெஜிஸ்டர் ஆகும். அதனால ஒருத்தரும் எழுதுற மாதிரி தெரியல.
இன்னும் அடுத்த வாரம் வரும்போது நோட்டு பேனா கொண்டு வரணும். கொண்டு வந்து வசனத்தை தேதி போட்டு பிரசங்கியார் பேர் போட்டு அந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வீட்டில் போய் அதை ஒரு முறை நீங்கள் வாசித்து படிக்கணும். ஸ்கூலில் நீங்கள் போகிறீங்க, டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க, நோட்டு பேனா வச்சு எழுதிக்குவாங்க, வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்க தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணும். கற்பிக்கிற காரியத்துக்கு கவனம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த நேரத்தில் அதை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு கர்த்தருடைய சபையில் இருக்கிற அநேகருடைய ஜீவியம் மாறாததுக்கு என்னன்னா, வசனத்தை சீரியஸாகவே எடுக்கிறது கிடையாது. சும்மா ஒரு பொழுதுபோக்காக வந்து சர்ச்சுக்கு வர்றது, கேட்கறது, சர்ச்சு முடிச்சுட்டு போன உடனே இந்த வசனமாச்சு என்னவாச்சு, இது என்னவோ ஏதோ சொன்னாங்க வளர்னாங்க அப்படின்ட்டு போயிடக்கூடாது. இதை சீரியஸா எடுக்கணும். இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் மிகவும் கவனமா அதை கேட்டுக்கொள்ளணும், அதை எழுதி வைக்கணும். அதை நீங்க போய் அதை எழுதி வைக்காம ஆமா அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வறுமை, நோய், பிரச்சனை, சாபம், டெவலப்மெண்ட்டே இருக்காது. பாருங்க, முன்னேற்றத்தையே பார்க்க முடியாது. அப்படியே இன்னும் 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் இதே மரத்தடியில தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அதுவே இந்த வசனத்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கருத்தா கவனிச்சு அதை எழுதி வச்சு, இருதய பலகைகளை எழுதி வச்சு, அதை ஒரு பெட்டிக்குள்ள ஸ்டோர் பண்ணி, உடன்படிக்கை மோசேவுக்கே ஆண்டு சொன்னாரு, மோசேவே போட்டு உடைச்சிட்டான் தான், உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு வச்சுட்டு வானாரு. ஆனா 2வது முறை போகும்போது கரெக்டா அந்த உடன்படிக்கை பெட்டியில அந்த கற்பனைகளை போட்டு வைத்தான். தாவீது வரையிலும், சாலமோன் தேவாலயத்தில் வரையிலும் அந்த உடன்படிக்கை பெட்டி காக்கப்பட்டது. பல 100 வருஷங்களுக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியில அந்த கற்பனைகளை, வசனங்களை கருத்தாய் வைத்தார்கள். ஏன்? வசனத்தை நீங்கள் அப்படிதான் உங்க வாழ்க்கையில ஸ்டோர் பண்ணும், இருதயத்துல நீங்க எழுதி வைக்கணும், சிந்தையில அதை யோசிச்சு அதை மட்டர் பண்ணிட்டே இருக்கு. சிந்தையில யோசிச்சுட்டு 24/7 உங்க வாழ்க்கையில இயேசுவை தவிர, வசனத்தை தவிர வேற எதுவுமே வரவே கூடாது. இதே நீங்க யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு வெற்றி உள்ள ஜீவியத்தை நீங்கள் செய்ய முடியும். அல்லேலூயா. நாம் கண்ணில் மூடி ஜெபிக்கலாம்.